வணக்கங்க. மனிதர்கள் ரெண்டு வகை. ஒன்று தெர்மாமீட்டர் கைண்ட் ஆஃப் பீப்புள், ரெண்டு தெர்மோஸ்டாட் கைண்ட் ஆஃப் பீப்புள். எல்லா இடத்துலயும் ஜுரம் இருக்குங்க. ஜுரம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு செக் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்றது தெர்மோமீட்டர் தான். உள்ள எவ்வளோ ஜுரம் இருக்குதோ அதை அப்படியே வெளியில காட்டுறது தான் தெர்மோமீட்டர்னுடைய வேலை. இன்னைக்கு தெர்மோமீட்டர் கைண்ட் ஆஃப் பீப்புள் யாருன்னா, அவர்களை சுற்றிலும் என்ன நடக்குதோ, என்ன சூழ்நிலையோ, என்ன இமோஷனோ அதை அப்படியே அவங்க வெளியில காட்டிடுவாங்க. தெர்மோஸ்டாட்ன்றது அப்படி கிடையாதுங்க. ஒரு ரூமுடைய டெம்பரேச்சரை ப்ரீ செட் பண்ணி வச்சுக்கும். ஹீட்டாக இருந்துச்சுன்னா அதை கூல் பண்ணும், கூலாக இருந்துச்சுன்னா அந்த ரூமை ஹீட் பண்ணும். சூழ்நிலைக்கு ஏற்றது போல தன்னை மாற்றிக்கொள்ளாது, தனக்கு ஏற்றது போல சூழ்நிலையை மாற்றி அமைக்கும். அதுதான் தெர்மோஸ்டாட். அப்படி தான் தெர்மோஸ்டாட் பீப்புளாக இருப்பாங்க. எப்படின்னா, வெளியில் கோபத்தோட பிரச்சனைகளோடு கூட எந்த சூழ்நிலை இருந்தாலும் அதை பொறுமையாக நிதானமாக என்ன பேசணுமோ அதை மட்டுமே பேசி எப்படி அதை ஹேண்டில் பண்ணுமோ அப்படி அதை ஹேண்டில் பண்ணுவாங்க. பரிசுத்த வேதாகமத்துல அழகான ஒரு வசனம் இருக்குதுங்க. பவுலடியார் சொல்றாரு, வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும். எல்லா சூழ்நிலையிலையும் பரிபூர்ணம் அடையவும், பட்டினியா இருக்கவும், எல்லாவற்றிலையும் மன ரம்யமா இருக்க கற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்றாருங்க. இன்றைக்கு நம்ம தெர்மோமீட்டர் கைண்ட் ஆஃப் பீப்புளா இருக்க வேண்டாமே, தெர்மோஸ்டாட் கைண்ட் ஆஃப் பீப்புளா இருக்கலாம். சூழ்நிலைகள் இன்றைக்கு உங்களை கண்ட்ரோல் பண்ண வேண்டாம், நம்ம சூழ்நிலைகளை கண்ட்ரோல் பண்ணலாம். Have a nice day. God bless you.